அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இடம் வாங்குறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீடு வாங்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்குறது எப்படி அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இடம் வாங்குறது வீடு வாங்குறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இடம் வாங்குறீங்கன்னா இடம் உங்கள் பேரில் இருக்கும், வீடு வாங்குறீங்கன்னா வீடு ப்ளஸ் இடம் உங்கள் பேரில் இருக்கும். பட் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா உங்களோட இடம் உங்கள் பேரில் இருக்கும், பட் வீடும் உங்கள் பேரில் இருக்கும். பட் என்னென்னா, அது எந்த இடம்னு சொல்லி கணக்கு கெஸ் பண்ண முடியாது. வீடு நீங்கள் எந்த வீடு பார்த்து வாங்குறீங்களோ அந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட்டு. ஓகே, நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே லைன் பை ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடு வாங்குறது இடம் வாங்குறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதுன்னு சொல்லிட்டோம். அதை நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, வீடு இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம், நாளைக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்து வாங்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு ஏரியாவில் மட்டும்தான் உங்களால் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அவுட்ரு ஏரியாவிலலாம் போய் வாங்கினீங்கன்னா அது நாளைக்கு டெவலப் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து ரீவால்யூஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கணிக்க முடியாத ஒன்றா இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா, நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். பட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது வந்து 3வது இடத்த தான் பிடிக்குது. ஃபஸ்ட்டு இடம் தான், 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு, 3வது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வருது. ஏன் அப்படின்னா, இதில் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப மெயின் சிட்டியில் நீங்கள் வாங்கும்போது அது மோரார்லெஸ் ஈக்குவலான மாதிரி தெரியும். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடு அல்லது ஃபஸ்ட்டாக ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இது ஓகே. பட் 2வது வீடு, 2வது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், அல்லது 2வது ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா அதுக்கு இது உகந்ததா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபினான்ஷியலாகவும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் இதை வாங்கணும். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இடம் வாங்குறது வீடு வாங்குறது அது போலவே இதுக்கும் வந்து வாஸ்து பார்க்கணும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன ஐடி பார்க்கணும். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குத்தல் வருதா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது எல்லாமே வந்து நார்மல் இடம் வீடு வாங்கும்போது நம்ம என்ன பார்ப்போமோ அது கம்பல்சரி இதுக்கும் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதோட ரூம் அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். வென்டிலேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் போட்டால் தான் வெளிச்சமே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இபி கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, வெளிச்சம் நல்லா இருக்கா, காற்றோட்ட வசதி இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா, தண்ணி, உங்களுக்கு இபி, ஒரு சில கேபிள்ஸ், இன்டர்நெட் கேபிள்ஸ், அதுக்கெல்லாமே வந்து எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கம்பல்சரி பார்க்கணும். 3வது பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரொமோட்டர் கட்டியிருக்காங்களா, அல்லது வந்து ஒரு நம்ம செகண்ட் ஹேண்ட், அதாவது பழைய அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்குறோமா அப்படின்றது தான். அதாவது ப்ரொமோட்டரோ பில்டரோ உங்களுக்கு கட்டி டேரெக்டாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது புது வீடாக இருக்கும், எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கும், எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது, அதாவது எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். டேரெக்டாக ஒரு பில்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்ரூவல் வாங்கி தான் பண்ண போகிறாரு, ஒரு ப்ரொமோட்டராக இருந்தாலும் எல்லா அப்ரூவலும் வாங்கி தான் உங்களுக்கு பண்ண போகிறாரு, எல்லாமே உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பிரச்சனை இஷ்யூவும் இருக்காது. டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர்லாஸ் கிளியராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட் ஹேண்டில் இருந்து, அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் அல்லது வீடு வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி எல்லாமே வரும். இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் மாதிரி தான், நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். 4வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 8 வீட்டுக்கும் கீழே இருக்கா, அல்லது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ரெரா அப்ரூவல் வந்து தேவையில்லை. பட்
5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வீட்டுக்கு மேலே, இந்த மாதிரி அந்த கண்டிஷனில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெரா அப்ரூவல் வந்து தேவை. ரெரா அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது 2016 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி. அது வந்து பார்த்திங்கன்னா 2016க்கு முன்னாடி உங்களோட அப்பார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் 2016க்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அதோட நம்பர் ஒன்று இருக்கும், அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது வந்து அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும். ரெரா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம நார்மலாக அதாவது டிடிசிபி, நம்ம இந்த அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கடைசியாக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், காலம் போட போகிறேன், பீம் இவ்வளோ கொடுக்க போகிறேன், இந்த வசதியெல்லாம் செஞ்சு தர போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது தான். அதாவது அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா தர்றதான் வந்து பார்த்திங்கன்னா ரெரா அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பாடி மாதிரி தான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம்னா முக்கியமாக டாக்குமெண்ட்டில் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அதாவது 5ஆவதுல ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பார்த்திங்கன்னா யூடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிஎஸ் அப்படின்னா அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லேண்டு கரையம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு சம் ஆஃப் பார்ட். இப்போ நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு உண்டான ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பிரகாரம் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் லேண்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த லேண்டோட வேல்யூஷனுக்கு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதனால் அது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பி வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து கார்ப்பரேட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் ஏரியா அப்படின்னா வீட்டுக்குள்ளே நம்ம டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவு வீட்டுக்குள்ளே என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதான் வந்து கார்ப்பரேட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க. பில்டப் ஏரியா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளோட ஃப்ளோர் ஏரியா ப்ளஸ் நம்மளோட வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, இது ரெண்டும் சேர்ந்தது பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ளோர் ஏரியா, நம்மளோட வால் ஏரியா ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பேசேஜ், இந்த ஸ்டேர்கேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்கோம். அதையெல்லாம் சேர்த்துனது வந்து சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெரா அப்ரூவல், நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம், அது ஒன்று பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ கார்பரேஷன் சிட்டிக்குள்ளேனா ஒரு ரேஷியோ இருக்கும், அவுட்ரு ஏரியானா ஒரு மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக பார்க்கணும், இதுக்குள்ளே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களா நம்ம வாங்குகிற அப்பார்ட்மெண்ட் வந்து, இல்லை இதை தாண்டிக்கு இது போகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அத்தியாவசிய தேவைக்கு நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், அல்லது ஒரு இடம் வேணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும். இது வந்து ஃபஸ்ட்டு வீடு, அல்லது ஃபஸ்ட்டாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறேன், அல்லது ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்குகிறேன் அப்படின்னா கம்பல்சரி தேவை எல்லாத்துக்குமே. இதில் வந்து என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா மித்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும். அதாவது இடமா வாங்கினா இஸ் குட். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து இடமா வாங்குறீங்க அப்படின்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் கரெக்டான சமயத்தில் நீங்கள் வாங்கும்போது அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். வீடு அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம ஏற்கனவே வீடு வாங்குகிற சீரீஸில் பார்த்த மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகிட்டே இருக்கும், வீட்டோட நம்ம ரேட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் லெவலில் இருக்குது. தேர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அதான், நீங்கள் ஓன் யூஸ்க்கு வாங்குறீங்க, மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைம்லாம் மிச்சமாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் காஸ்ட்டும் மிச்சமாகும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெயின் சிட்டிக்குள்ளே வீடு இருந்தால் கரெக்டாக இருக்கும், நான் அல்லது என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இங்கே மெயின் சிட்டிக்குள்ளே தான் வந்து தொழில் இருக்குது, நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்ல ஒரு
எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது சரியானதாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதும். நீங்கள் இத்தனை எல்லாமே நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டு தான் கடைசியாக தான் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கே நீங்கள் போகணும். அடுத்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொத்து வாங்குறதுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட்டில் ஒரு முதலீடு பண்ணுறோம் இல்லை ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா கம்பல்சரி லோக்கல் ஏரியாவில் யாராவது வச்சு தான் நம்ம வாங்கணும். அந்த ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த நம்ம இடம் வாங்கலாமா, அந்த இடத்துல வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரியல் எஸ்டேட்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மூலிமா தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க மூலிமா இடம் வாங்குறது சரியானதாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் தாண்டி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அந்தந்த இடம், அந்தந்த வீடு அல்லது அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிவில் லாயர்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு லீகல் செக் பண்ணி தருவாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீட்டாக உங்களுக்கு லீகல் செக் பண்ணி இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது நீங்கள் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கணும். கம்பல்சரி ரியல் எஸ்டேட்டில் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் அட்வைசர்கிட்டையும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் கலந்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த சீரீஸில் பார்க்கலாம்.